நாங்கள் வந்து வேலூர்லேயும் வேளாமரத்தில் இருக்கிறவங்க எங்களுக்கு ஃபோன் பண்ணி எமர்ஜென்சி வண்டி தேவைப்படுன்னு சொல்லி எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க, எல்லாம் கிளம்பி வரோம். இங்கே வரவங்கள்டெல்லாம் சாவி பிடிங்கி டிரைவர்லாம் பிடிச்சி அடிச்சு ஒரு 2-3 பேர் அட்மிஷனில் இருக்காங்க சார். டிரைவர் ஆம்புலன்ஸ் டிரைவர்லாம். ஆம்புலன்ஸ் எதுக்கு சார் யூஸ் பண்ணுறோம்? எமர்ஜென்சினாலும் வரோம். அங்கேருந்து எதுக்கு சார் வரோம்? அங்கேருந்து எமர்ஜென்சி தான் கிளம்பி வரோம். இதெல்லாம் உயிருக்கு போராடம் தான் கிளம்பி வரோம். வர வண்டியை தடுத்து நிப்பாட்டி எல்லாம் அடிச்சுன்னு இருக்கிறாங்க. என்ன சார் அர்த்தம் சார்? கட்சிக்கார் டிவிக்கு எல்லாரும் தான் சார் ஒன்று இருக்கிறாங்க. போலீஸ் வந்து மறி தடுக்கிறாங்க. தடுக்கிற போலீஸாலும் மீறி வந்து அடிக்கிறாங்க சார் எல்லாத்தையும். ஏன்னா அவங்கள சார் கட்சி பேர் கெடுக்கிறோமா? ஏன் சார் நாங்கள் அங்கேருந்து உயிரை பணைய வச்சு நீங்கள் ஒரு உயிர்காக்க வந்து ஆம்புலன்ஸில் வந்து அது வந்து என்ன சார் அர்த்தம்? இப்படி அடிச்சுன்னு இருக்கலாம். வணக்கம், என் பேர் ஆர்த்தி. நேற்று கரூரில் நடந்த இந்த இன்சிடெண்ட்டுக்காக இன்னைக்கு தஞ்சாவூரில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து மௌன அஞ்சலி செலுத்தியிருக்கோம். அவங்களோட ஃபோட்டோஸ் வச்சு அவங்களுக்கு மலர் தூவி அவங்க ஆத்மா சாந்தி அடையணும் அப்படிங்கிறதுக்காக மௌன அஞ்சலி செலுத்தினோம். மேலும் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிறவங்க சீக்கிரமாக நல்லா வரணும், குணமாகி வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் ப்ரேயர் பண்ணிக்கிட்டோம். மெழுகுபத்தி ஏந்தி மௌன அஞ்சலி செலுத்தினோம். அவங்களோட ஃபோட்டோஸ் வச்சு மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தணும். இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் ப்ரேயர் பண்ணிக்கிறோம். 39 பேரை கொன்ற கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கியவர்களை நேரில் சென்று பார்க்காததற்காக தமிழ்நாடு வெற்றிக் கழகத் தலைவர் விஜய் பொதுமக்களின் அதிருப்தியை எதிர்கொள்கிறார். பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் தமிழக அரசு நிவாரண நிதியை வழங்கியிருந்தாலும் இந்த நெருக்கடியான நேரத்தில் விஜய் இல்லாததும், சம்பவத்திற்கு பிறகு அவர் சென்னைக்கு அவசரமாக புறப்பட்டதும் கட்சி உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்களிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது. பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த அரசியல் தலைவர்கள் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்தனர். இது விஜயின் ஈடுபாட்டின்மைக்கு மாறாக உள்ளது. இது அவரது அமைப்புக்குள் மேலும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. டவுன்லோட் ஷேர் சாட். ஒரு புதிய கட்சியாக இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் கையாள போகிறது என்பதுதான் ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது. ஏனென்றால் தமிழக வெற்றி கழகத்தின் தரப்பிலிருந்து சந்திக்கக்கூடிய முதல் தேர்தல் அவர்கள் கட்சி தொடங்கியிருப்பதற்காக 2 மாநாடுகள் நடத்தியிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து மக்கள் சந்திப்பு தற்பொழுதுதான் தொடங்கி நடத்தப்பட்டு வருகிறது. இந்த மக்கள் சந்திப்பு பல்வேறு கட்டங்களாக ஏற்பாடு செய்யப்பட்டு சனிக்கிழமை தோறும் மக்களை சந்தித்து அந்த நாட்களில் மக்களுக்கு எந்த சிரமமும் ஏற்படாமல் சந்திக்க வேண்டும் என்று பல்வேறு கட்ட விஷயங்களை ஆராய்ந்துதான் இந்த ஷெட்யூலா போடப்பட்டிருக்கு. அந்த நிலையை தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களுக்கும் அவர் சென்னையிலிருந்து புறப்பட்டு விமான நிலையத்திலிருந்து வாகனம் மாறி சென்றுவது முதல் அனைத்து விஷயங்களுமே செய்திகள்ல தொடர்ந்து ஒளிபரப்பப்பட்டு அந்த விஷயங்களை பார்த்து பொதுமக்கள் நிறைய பேர் வந்து அந்த பிரச்சார கூட்டத்துக்கு வந்ததாகவும் சொல்லியிருந்தாங்க. இந்த சூழலை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே அவர் ஒரு நடிகராகவும் பிரபல நடிகராக இருந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இப்போ அரசியல் கட்சி தொடங்கியதுல இருந்து அவருக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்கு. இளைஞர்கள் மத்தியில